ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி, 5ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், ராகு, 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இதுதான் ரொம்ப சிறப்புங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல மே மாதம் 6ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்திலையும், மே 14ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்திலையும், மே 20ஆம் தேதி சுக்கிர ராசிக்கு 7ஆம் இடத்திலையும், மே 24ஆம் தேதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப இந்த மாதம் உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஏன் அப்படின்னா, குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறார். அப்ப குரு பெயர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதாவது பட்டம் பதவி தேடி வரும், கௌரவ பதவிகள் தேடி வரும், அரசியல் இருப்பவங்களுக்கு அதிகார யோகம் கிடைக்கும், அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்க. இந்த மாதமே பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. அந்த குரு பகவான் வீட்டில் உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறார். அப்ப இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். பணம் வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் கைகூடும். அப்ப இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் உங்க ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும், செல்லம் எல்லாம் சிறப்பு கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்ப குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 வருடம் விடையிருக்கிறது. அப்ப குரு பகவானும் பார்த்தீங்கன்னா சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம், அரசியல் பதவி, அரசாங்க பதவி, உத்தியோக உயர்வு, இன்கிரிமெண்ட், இப்படி பார்த்தீங்கன்னா பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த 1 வருடத்துல. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1 வருஷம் ஒரு யோகமான காலகட்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான், அதாவது 5ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து இந்த மாதத்திலிருந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. விருச்சக லக்னம், விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க இருக்கிறார்கள் விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக லக்கணக்காரர்கள். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது அவ்வளவு சிறப்புங்க. அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல உங்க கூட பிறந்த பெண்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சக ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், விருச்சக ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும். மே மாசம் 20 தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 7ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் அமர இருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனும் அந்த இடத்துக்கு வராரு மே மாசம் 20 தேதிக்கு பிறகு. உங்க ராசிக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கிறார். இந்த யோகம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குருவோடு சேர்வதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள குரு பகவான் பாருங்க பெயர்ல ஒரு கண்டிஷன்ல இருப்பார். அந்த வீட்டை விட்டு உங்களுக்கு 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு போற கண்டிஷன்ல இருப்பார். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குரு வீட்டில் இருக்கிறார். அப்ப இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அதாவது குரு பகவான் பெயர்ந்த உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதியும் குரு வீட்டில் இருக்கிறது. அதே போல சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போகிறார். மே 20 தேதிக்கு பிறகு 1 மாசம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அதாவது நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும்.
அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம். இப்படி பார்த்தீங்கன்னா மே 20 தேதி பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் மே மாதம் 20 தேதி பிறகு கூடுதல் அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடம் பலம் பெறுவது, இன்னும் சொல்ல போனால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்ய முடியும். சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும். அதே போல் பண வரவுல நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதமே பார்க்க இருக்கிறார்கள். மே மாதம் 20 தேதிக்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ள மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது என்னைக்குமே சிறப்பு தான். ஏன்னா கோச்சாரத்தில் சூரியனுக்கு 6ஆம் இடம் ஒரு வலுவான இடம். மே மாதம் 14ஆம் தேதி வரையும் சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கூட்டும். அதிகாரத்துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கொடுக்கும். அதே போல் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். மே மாதம் 14 தேதி பிறகு சூரியன் 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இவங்கெல்லாம் 7ஆம் இடத்துல சங்கமிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. சூரியன் 7ஆம் இடத்துல தனியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் குரு பகவான் சுக்கிரனோட சேர்ந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்க அனுகூலம் தேடி வருங்க. அப்போ மே 14 தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிரக கோச்சாரங்கள் மிக வலுவாக இருக்கிறது. ஏதோ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளும் விலகும். உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகுங்க. அதாவது மனசில் இருந்த பாரமெல்லாம் முழுவதுமாக இறங்கி சந்தோஷத்தை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த மே மாதத்தில் வந்து கொண்டிருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவானும் சப்போர்ட்டான இடத்துல இந்த மாதம் இருப்பது மிகப்பெரிய சிறப்புங்க. மொத்தத்தில் இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதம். வாழ்க்கையில் ஒரு மைல்கல். வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனால் அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10, 11, 12 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2, 3, 7, 8, 9, 10. அதே போல் மே மாதம் 17, 18, 19, மே 23, 24, 25, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். வணக்கம்.